Hello friends, இந்த வீடியோவில் நம்ம பைத்தானுடைய டேட் ஃபார்மட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் டேட்னா என்ன, டேட் டைம் மாடல் இம்போர்ட் பண்ணுறது, அதில் எப்படி கரண்ட் டைம் கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் பார்த்தோம். அதோட கண்டினியூஷனான டேட் ஃபார்மட்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்ம இயர், மந்த், டேட், ஹவர், செகண்ட்ஸ், மினிட்ஸ், மில்லி செகண்ட்ஸ் இதெல்லாம் டிஸ்பிளே ஆகிறத பார்த்தோம். ஏப்ரல் மந்த்தாக இருந்ததுன்னா அது 4 அப்படி டிஸ்பிளே ஆகிருக்கு. இதே எனக்கு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னும்போது நம்ம டேட் ஃபார்மேட்ஸ்க்கு போகிறோம். டேட் மட்டும் இல்லாமல் டைமையும் நம்ம ஸ்ட்ரிங்காக டிஸ்பிளே பண்ணலாம். அதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிஆர்எஃப் டைம், ஸ்ட்ரிங் ஃபார்மேட் டைம், இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம ஆர்கியூமெண்ட்டை என்ன தரணும்னா எந்த பார்ட் ஆஃப் த டேட்டா வேணும், அதாவது இயர் மட்டும் வேணுமா, மந்த் மட்டும் வேணுமா, இல்லை டைம் வேணுமா, அவர் வேணுமா, செகண்ட் வேணுமா, ஃபுல் ஃபார்மேட்டில் வேணுமா, ஃபுல் வெர்ஷனில் வேணுமா, இல்லை ஷார்ட் வெர்ஷனில் வேணுமா, இதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். அந்த ஃபார்மேட்டை தான் இந்த எஸ்டிஆர்எஃப் டைம் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம தரணும். டேட் டைம் ஆப்ஜெக்ட் as a method for formatting date time object into string. நம்பர்ஸாக வரதை நம்ம ஸ்ட்ரிங்காக வாங்கணுன்ற காரணத்துக்காக தான் இந்த ஃபார்மேட்டுக்கு போகிறோம். அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எஸ்டிஆர்எஃப் டைம் டேக் ஃபார்மேட் டு ஸ்பெசிஃபை த ரிட்டர்ன் ஸ்ட்ரிங். இந்த ஃபார்மேட் அப்படின்றதுக்கு ஒரு டேபிள் இருக்குது. அந்த ஸ்பெசிஃபைடு மாடிஃபையர் கொடுக்கும்போது அதுக்குண்டான ஸ்ட்ரிங் நமக்கு கிடைக்கும். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டேட் டைம் கொடுத்து நான் கரண்ட் டேட்டை வாங்கிக்கிறேன். அதுக்கு டேட் டைம் டாட் நவ் அப்படின்ற மெத்தடை யூஸ் பண்ணி தென் இந்த டுடேயில் ஃபுல் கரண்ட் டேட் டைம் எல்லாம் சேவ் ஆகிருக்கும். அதில் எனக்கு வேண்டிய பர்டிகுலர் அவுட்புட் மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த எஸ்டிஆர்எஃப் டைம் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அதில் யூஸ் பண்ணுற மாடிஃபையர் பார்த்தீங்கன்னா %a. இந்த %small a அப்படின்றது ஷார்ட் வெர்ஷன் ஆஃப் த வீக் டே நமக்கு டிஸ்பிளே ஆகும். நான் இந்த டுடே அப்படின்ற டேட்டில் கரண்ட் டேட் அண்ட் டைம் வாங்கிட்டு எனக்கு அதில் இருக்க வீக் டே மட்டும் ஷார்ட் வெர்ஷனில் டிஸ்பிளே ஆகணுன்ற காரணத்துக்காக இந்த எஸ்டிஆர்எஃப் டைம் மெத்தடை யூஸ் பண்ணி அதுக்குள்ளே ஃபார்மேட் கொடுக்குறேன். %a இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா சாட் அப்படின்னு வருது. கரண்ட் டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சாட்டர்டே, அது ஷார்ட் வெர்ஷனாக சாட் அப்படின்ற அவுட்புட் வருது. இந்த %a கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே போல் நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். %A கொடுத்தோன்னா ஃபுல் வெர்ஷன் ஆஃப் த வீக் டே நமக்கு கிடைக்கும். W கொடுத்தோன்னா வீக் டே நமக்கு நம்பரில் கிடைக்கும். D கொடுத்தா டே ஆஃப் த மந்த் கிடைக்கும். ஏப்ரல் %B மந்த் நேம் ஃபுல் வெர்ஷனில் வரும். இதே ஸ்மால் b யூஸ் பண்ணோன்னா ஷார்ட் வெர்ஷனில் கிடைக்கும். M யூஸ் பண்ணால் மந்த் நம்பரில் வரும். Y யூஸ் பண்ணால் இயர் ஷார்ட் வெர்ஷனில் வரும். வெறும் 2023னா வெறும் 23 மட்டும் டபுள் டிஸ்பிளே ஆகும். இதே கேபிட்டல் கொடுத்தீங்கன்னா 2023 ஃபுல்லாக வரும். கேபிட்டல் Y கொடுத்தா %I கொடுத்தா அவர் 0 to 12 வரும். %P கொடுத்தா AM ஆர் PM அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். M கொடுத்தா மினிட் 0 to 59 மினிட்ஸ்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இதெல்லாம் தான் ஃபார்மேட்ஸ். இதையும் தாண்டி நிறைய ஃபார்மேட்ஸ் இருக்குது. நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மேட்ஸை நம்ம பார்த்தோம். இதுக்குண்டான எக்ஸாம்பிளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.